இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எக்ஸல்ல இருந்து டேலியில இம்போர்ட் பண்றது தான். டேலி பிரைம்ல அது ஃப்ரீ தான். எந்த விதமான ஆட் ஆனும் இதுக்காக நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கேட்வே ஆஃப் டேலியில இம்போர்ட் ஆப்ஷன்ஸ்ல டிரான்சாக்ஷன்ஸை நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். அதுக்கான எக்ஸலோடைய டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். ஒவ்வொரு முறையும் நீங்க அதை பண்ணிக்கிட்டு பெஸ்ட். ஸோ அந்த டெம்ப்ளேட்ல இங்க ஹெட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம அப்படியே ஃபீட் பண்ணாலே வேலை முடியும். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நான் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் எனக்கு ரிசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ்னு ஒரு 86 டிரான்சாக்ஷன் இருக்கு. இந்த 86 டிரான்சாக்ஷனுமே டேலியில் போட்டு ஆகும். இதை ஒரு கிளிக்கில் கொண்டு போகணும். அதை என்ன பண்ண போறோம்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி போட போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டில் போடுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல்லேயே ஒரு வேலை இருக்குது. அதை நம்ம பார்க்க வேணும். என்ன வேலை? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. கோபால்ட்ட இருந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மூலியமா நம்ம 24,662 ரூபாய் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன? ஜேர்னல் என்ட்ரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் டேட்டா டு கோபால் வேல்யூ 24,662 ரூபாய். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு ஜேர்னல் என்ட்ரி. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கான ஒரு ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதே மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் எப்படி போடலாம்? கடன்னு போட்டுடலாம். ஒரு சின்ன லேக் கூட இருக்காது. ஜஸ்ட் இதுல இருக்க டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நேம் எல்லாமே நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றிட போறோம். ரொம்ப சுலபமா எல்லாத்துக்குமான ஜேர்னல் என்ட்ரியா இது வந்துடும். இதை எண்டு வரைக்கும் ஃபில் பண்ணிக்கிறேன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஒரு ஜேர்னல் என்ட்ரியை ஈஸியாக எப்படி போடலான்றதை பாருங்க. ஸோ இந்த பக்கம் கோபாலுடைய அக்கௌண்ட் கிரெடிட்டாக இருந்தால் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அக்கௌண்ட் டெபிட்டாக தான் இருக்கும். ஸோ இது டெபிட். ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நான் கீழே எல்லாம் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் D கொடுத்துட வேண்டாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் டெபிட் இந்த பக்கம் டெபிட்டில் இருக்கு. ராணாராஜாவுக்கு நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்டு எனக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அதே போல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே காப்பி பண்ண டேட்டாவெல்லாம் கட் பண்ணி இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். இப்போ இதை A to Z கொடுக்கறது மூலியமா நம்மளுக்கு ஒரு டிரான்சாக்ஷனுமே ஒரு ஜேர்னல் என்ட்ரியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ஜேர்னல் என்ட்ரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸல்ல நம்மளுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட்ல ஃபீட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க டெம்ப்ளேட்ல கொடுத்துருக்கிறது தேதியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். வவுச்சர் டைப்னா என்ன? அது ரிசிப்டா பேமெண்ட்டா? அதுதான் நம்ம வவுச்சர் டைப். அதையும் காப்பி பண்றோம், பேஸ்ட் பண்றோம். லெட்ஜருடைய நேம், லெட்ஜருடைய அமௌண்ட், அது கிரெடிட்டா டெபிட்டா? இந்த மாதிரி கொடுத்தாச்சு. லெட்ஜருடைய நம்பர், ஓகே. இப்போ ஒரு ஜேர்னல் என்ட்ரி கம்ப்ளீட் ஆகிறத கவனிங்க. இந்த இடத்துல பிளாங்க்ல இருக்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் நம்பரும் டேட்டும் நம்மளுக்கு தேவையில்ல டெலிட் பண்ணிக்கலாம். பிளாங்கை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணணும். ஏன்னா டேலி எப்படி எடுத்துக்கோன்னா ஒரு டிரான்சாக்ஷன் இங்கே ஆரம்பிக்குது. ஸோ டிரான்சாக்ஷன் எம்டியாக இருக்காங்க. இந்த இடத்துல எம்டியாக இருந்தால் டிரான்சாக்ஷன் இந்த முதல் டிரான்சாக்ஷன் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எகைன் இங்கே ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் அங்கே எண்ட் ஆகி இன்னொரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அது எடுத்துக்கும். ஸோ அதுக்காக தான் இடையில இருக்கிற இதை நம்ம டெலிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பாருங்க, இந்த டேட்டில் ரிசிப்ட் என்ட்ரி வவுச்சர் நம்பர் 1ல் கோபால் கிரெடிட் இப்படி ஒரு ஜேர்னல் என்ட்ரி முடிவடையுது. ஸோ இதை அப்படியே நம்ம டேலியில் இம்போர்ட் பண்ணிடலாம். சேவ் பண்ணிக்கோங்க. எகைன் டேலி ஓப்பன் பண்ணிக்கலாம். கேட்வே ஆஃப் டேலி வந்துருங்க. இதில் இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சாம்பிள் எக்ஸல் ஃபார்மேட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படிலாம் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம்? இந்த 6 காலமையும் நல்லா பாருங்க. டேட் இம்போர்ட் பண்ணியிருக்கோமா? வவுச்சர் நேம் டைப் இம்போர்ட் பண்ணியிருக்கோமா? வவுச்சர் நம்பர் பண்ணிட்டோமா? வவுச்சர் உடைய அமௌண்ட், அது டெபிட்டா கிரெடிட்டா? லெட்ஜரோட நேம், இது எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. ஒரு முறை சேவ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும்
நேற்று செக் பண்ண மாதிரி அக்செப்ட் பண்ணி டன், என்டர். இப்போ அந்த 86 டிரான்சாக்ஷனையும் இம்போர்ட்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா காட்டும், எரர் இல்லைன்னா இந்த மாதிரி இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இதை செக் பண்ணணும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறேன். லெஜரை ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஓப்பன் பண்ணலாம். ரிசிப்ட். ஓகே, டன். என்ன இருக்குது? கோபால் வந்து ரிசிப்ட் ஆகிருக்குது, டேட் இருக்குது, எல்லாமே பக்காவாக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அது பக்காவாக தான் இம்போர்ட் ஆகிருக்குதான் நம்ம எப்படி செக் பண்ணலாம்? நம்மளுடைய சோர்ஸ் ஃபைலை எடுத்துக்கணும். இதை ஃபில்டரு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் சென்ட்ரல் பேங்க் அப்படின்றத டிக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போ கிரெடிட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிரெடிட்டுடைய அமௌண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் காட்டும். 51,19,553. இங்கே கரண்ட் டோட்டல்ன்றதுல டோட்டல் மேட்ச் ஆகுதாங்க செக் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஆகுது. ஸோ அதே போல் நம்ம டெபிட்டுக்குன்னு என்ட்ரியை செக் பண்ணிக்கலாம். ஸோ 7,03,533, 7,03,533. ஸோ எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு. நீட்டாக அப்லோட் பண்ணியாச்சு. ரிசப்ஷன் பேமெண்ட்ஸை இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமா அப்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதே போல தான் சேல்ஸு, பர்ச்சேஸு எல்லாமே. இதுக்கான ஷார்ட் வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம், பாருங்கள்.